தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். பஹல்காமில் தீவிரவாத தாக்குதலை அடுத்து தற்போது ஜம்மு காஷ்மீரில் பெரிய அளவில் தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்று வருகிறது. அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளையும் மத்திய அரசு களமிறக்கி இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். பஹல்காம் துப்பாக்கிச்சூடிற்கு பிறகு கடுமையான தேடுதல் வேட்டைகளை தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதுமே தற்பொழுது மத்திய இந்திய ராணுவமானது செய்து வருகிறது. குறிப்பாக இன்று அனந்த்நாக், பந்திபோரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்து நடத்தி வரும் தேடுதல் வேட்டையில் பல்வேறு என்கவுண்டர்களும் அங்கு இருக்கக்கூடிய அந்த லஷ்கர்-இ-தொய்பாவுடைய கமாண்டர் ஒருவரும் அந்த என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அனந்த்நாக் பகுதியிலும் கடுமையான தேடுதல் வேட்டையை இந்திய ராணுவம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்தோடு இணைந்து துணை ராணுவ படையும், காஷ்மீர் போலீஸ் அதிகாரிகளும், அவை மட்டுமல்லாமல் தேசிய புலனாய்வு அமைப்பு உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் குழு என்பதும் அந்த இடத்தில் தற்போது தேடுதல் வேட்டையை நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் விளைவிக்காமல் இந்த தேடுதல் வேட்டை என்பது சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும், எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்குரிய நபர்கள் மட்டுமல்லாமல் தீவிரவாதிகள் என அஞ்சப்படும் நபர்களையும் கைது செய்வதற்கு தற்போது உத்தரவு என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த தேடுதல் வேட்டை என்பது பஹல்காம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அனந்த்நாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடந்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் காலையில் நடைபெற்ற என்கவுண்டரின் பொழுது 2 காவல்துறை அதிகாரிகள் குண்டடிப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கூடுதலாக யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையில் தேடுதல் வேட்டையை நடத்துவதற்கான ஒரு முடிவிற்கு தற்போது அதிகாரிகள் வந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக அனந்த்நாக் கோட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் LOC மற்றும் எல்லைப் பகுதிகளில் கூடுதல் தீவிரவாதிகள், அன்று துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதிகள் தங்கியிருக்கக்கூடும் என தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களாக சென்று அங்கும் தேடுதல் வேட்டையை தற்பொழுது இந்திய ராணுவமானது செய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீநகரில் இன்று காலை சென்றடைந்த ராணுவ தளபதி உபேந்திர திவாதி பல்வேறு ஆலோசனைகளை அங்கிருக்கும் கமாண்டர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய நிலையில் நாளை அவர் நேரடியாக பஹல்காமிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் அவர் நேரடியாகவே மேற்பார்வையிட உள்ளது என்று முக்கியமாக பார்க்க வேண்டும். சுரஞ்சினி, சுசித்ரா, ஏப்ரல் 22ஆம் தேதி தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அன்றைய தினத்திலிருந்து தற்போது வரை தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தேடுவதற்காக வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன? சிவரஞ்சனி, மிக முக்கியமாக இந்திய ராணுவத்தினுடைய சுமார் 400க்கும் மேற்பட்ட குழுக்கள், அதாவது பிரிவினர் படைவீரர்கள் அடங்கிய குழுக்கள் என்பது பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டம் மற்றும் ஜோன்கள் வாரியாக பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த தேடுதல் வேட்டை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக சுற்றுலா பகுதிகள், அதாவது இந்த முறை ஏப்ரல் மற்றும் மே மாத அந்த வின்டர் விடுமுறைக்கு பிறகு தற்பொழுது இப்போதுதான் இந்த சுற்றுலா பகுதிகளும் திறந்திருப்பதன் காரணமாக எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் சந்தேகத்துக்குரிய நபர்கள் வந்திருந்தார்கள், வெளியூரிலிருந்து, குறிப்பாக அண்டை நாடுகளில் இருந்து, பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் எவ்வளவு பேர் என்பது தொடர்பான ஒரு பட்டியலையும் இந்திய ராணுவமானது எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் அவர் என்ன காரணத்திற்காக இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள், திரும்பி சென்று விட்டார்களா, சந்தேகத்திற்குரிய வெளிநாட்டினர் அல்லது வெளி மாநிலத்திலிருந்து யாரேனும் வந்து நீண்ட நாட்களாக தங்கி இருந்தார்களா, அவர்களுடைய தொலைத்தொடர்பு பரிமாற்றங்கள் என்பது எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பான ஒரு அந்த ஆய்வுகளையும் தற்பொழுது மத்திய அரசு செய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காஷ்மீரை பொறுத்தளவில் உள்ளூரில் இருக்கக்கூடிய அனைத்து CCTV கேமராக்கள் உள்ளிட்ட அனைத்தையுமே ஜம்மு காஷ்மீர் காவல்துறையுடைய ஆய்விற்கு மத்திய உள்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. அந்த நடவடிக்கைகளை ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறையும் செய்து வருகிறார்கள். உள்ளூர் மக்களோடு தொடர்பு கொண்டு சந்தேகத்துக்குரிய நபர்கள் அல்லது அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்த நபர்கள் யாரேனும் இது போன்ற தீவிரவாத செயல்களில் தொடர்புள்ளா என்ற தொடர்பான ஒரு விசாரணையும் தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகளோடு இணைந்து மத்திய இந்திய ராணுவம் தற்பொழுது அந்த ஒரு கவுண்டர் டெரரிசம் ஒரு முறையை பயன்படுத்தி இந்த சோதனையை அவர்கள் செய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக அனந்த்நாக், பந்திபோரா ஆகிய பகுதிகள் தான் தீவிரவாதிகள் தங்கியிருப்பதாக தகவல்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த ஒரு தேடுதல் நடவடிக்கைகள் என்பது செய்யப்பட்டு வருவதாகவும் முதற்கட்ட தகவலை இந்திய ராணுவமானது வெளியிட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.